விளம்பரம் பார்த்தா லட்ச லட்சமா பணம் அள்ளலாம், கோடி கோடியா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு மோசடி செய்ததா MP3 ஆட் நிறுவனம் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் புகார் தெரிவிச்சு, அதை தொடர்ந்து அந்த ஆப் வந்து முடக்கப்பட்டுச்சு. அதுல முதலீடு செஞ்சவங்களுக்கு மறுபடியும் பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னொரு மோசடியும் இதே மாதிரி ஒரு ஆப் மூலமா நிறைவேறிருக்கு நடந்திருக்குது. அந்த சதுரங்க வேட்டையில சொன்ன மாதிரி ஒருத்தனோட ஆசை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்பும் மோசடி. இந்த ஆப் மூலமாவும் மோசடி நடந்திருக்குது. அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்க கிராமங்களுக்கு சென்று மக்களை அணுகியிருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து வறுமையில இருக்கக்கூடிய இவங்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யறதுக்காக நாங்க இருக்கிறோம், அதனால வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன பரிசு பொருட்களை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல இருக்கும் போது சும்மா இருக்காம நீங்க சும்மா போன்ல ஆப்ல நாங்க சொல்லக்கூடிய ஆப்ல கதை படித்தாவே உங்களுக்கு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சொன்னக்கூடிய அந்த செல்போன் ஆப்பை வந்து ஒவ்வொருத்தரும் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற கதைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதைகளை படிச்சா வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தொகையை வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. MP3 ஆடுல என்ன மாதிரி முதலீடு இது மோசடி நடந்தது அப்படின்னா அதேதான். அதாவது விளம்பரம் பார்த்தா போதும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த விளம்பரம் பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முதலீடு செய்யணும். அப்பதான் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் இவ்வளவு தொகை வரும். நீங்க 50,000 ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு விளம்பரம் பார்த்தா 5 ரூபா கிடைக்கும். 1,00,000 ரூபாய் முதலீடு செஞ்சும் போது அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து 2 ஆடுல வந்து விளம்பரம் பண்ணி இவ்வளவு பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சதா ஒரு புகார் இருக்குது. இதே மெத்தடுல தான் இந்த லுக் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாகவும் மோசடி நடந்திருக்குது கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில். என்னன்னு பார்த்தா இந்த லுக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதுல வந்து ஒரு 15,000 இருந்து 20,000 ரூபாய்க்கு மட்டும் குறைந்தபட்சம் முதலீடு செஞ்சிட்டோம்னா நீங்க படிக்க அந்த ஆப்ல போயிட்டு கதையை படிக்க படிக்க நீங்க எவ்வளவு கதைகளை படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாதந்தோறும் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வீட்டுல சும்மா இருக்கிற போது கதை படிக்கலாம் தானே, அது ஒரு இது, அதுல வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1,00,000 சொல்லிட்டு அந்த ஆப்ல வந்து இது பண்ணி பேமெண்ட் பண்ணி கதைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க மட்டும் கதை படிச்சா போதாது, நீங்க ஒவ்வொருவரும் 15 பேரை வந்து சேர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி MLM கான்செப்டை வந்து அங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மூலமாகவும் பல பெண்கள், வீட்டுல இருக்க பெண்கள் தங்களோட தோழிகள், தங்களோட உறவினர்கள் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதே மாதிரி முதலீடு செய்ய வச்சு அந்த லூக் ஆப்ல வந்து கதைகளை படிக்க வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு வந்த கம்பெனி கடந்த சில இது திடீர்னு என்ன பண்ணீங்கன்னா பல கோடி ரூபாய் வருமானம் சேர்த்தது திடீர்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்பை லாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்குது. இந்த புகாரை வந்து காவல் நிலையத்துல கொடுத்துருக்காங்க. இதனால இந்த தூத்துக்குடியை சேர்ந்த அந்த நபர்கள் யாரு, இதுவரை இந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மட்டும் இல்லாம வேற எந்தெந்த பகுதிகள்லாம் இந்த மாதிரியான மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இந்த புகாரு, இந்த வழக்கு, இந்த தொடர்பான தகவல்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய பல பேரு சதுரங்க வேட்டை மாதிரி எத்தனை படம் வந்தாலும் இந்த மாதிரி மக்களை திருத்த முடியாத போல, ஒவ்வொரு முறையும் உழைக்காம சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சரமாரியா ஒவ்வொருத்தவரும் கமெண்ட பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல, இந்த மோசடி விவகாரத்துல மக்கள் எந்த மாதிரி விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது போலீசார் பல முறை வந்து சொல்லிட்டாங்க. எக்காரணம் கொண்டும் முதலீடு செய்து நீங்க வந்து வருமானம் பெறது அது இந்த ஆப் மூலமா அப்படிங்கிறது வந்து நடக்காத விஷயம். MLM கான்செப்ட்ல நடக்காத விஷயம். ஒரு நிறுவனம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வருமானம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பேக் எண்ட்ல ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுலயோ இல்ல சந்தையில ஈடுபடுறதுலயோ இருந்தா மட்டும்தான் ஒரு வருமானத்தை பெற முடியும். அந்த வருமானத்தை வச்சுதான் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியும். வெறுமனே முதலீடு செஞ்சு அந்த கதையை படிக்க வச்சு அது மூலமா வருமானம் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீசார் பல விதத்திலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் விழிச்சு கொண்டதா வரலாறு இல்லை அப்படிங்கிறதா இந்த சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிடக்கூடிய நபர்களோட விஷயமா இருக்குது.
இந்த விவகாரத்துல போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும், எப்படி விழிப்புணர்வா இருக்கணும், அதை பத்தி இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.